ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூனே சொல்லலாம். இப்போ நம்ம மயில் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. சரவணன் பக்கம் போய் நின்று, மாமா இது எல்லாத்தையுமே எனக்காக தான் பண்ணீங்களா? எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இப்படியெல்லாம் எப்போவாவது நடந்துராதான்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன். இம்புட்டு நாளா நீங்க அவ்வளவா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு நான் இம்புட்டு சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு gift குடுத்து, கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து, வீடு ஃபுல்லாவே இவ்ளோ டெக்கரேஷன் பண்ணி, இவ்ளோ சந்தோஷப்பட வச்சுட்டீங்க மாமா. எனக்கு எப்படி இந்த சந்தோஷத்த வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியல மாமா அப்படின்னு சொல்லவும், உடனே மீனா வந்து, என்னக்கா? மாமா இத்தன நாளா உங்க கூட அவ்வளவா பேச மாட்டியாளா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ! அப்படி சொல்ல வரல. இத்தன நாள் இருந்தத விட, இன்னைக்கு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்காங்க. அத சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, "இங்க பாரு மயிலு, நீ வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க. எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம சரவணன் வந்து நம்ம மயில் படிக்கல அப்படிங்கிற விஷயம் தெரியும். இப்போ குழந்தை பொறக்க போகுதுன்றதுனால தான் எல்லாத்தையுமே மறந்துட்டு, இப்போ பழைய மாதிரி மயில் கூட சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கேக் கட் பண்ணி சாப்பிட்டு, நான் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில இங்க நம்ம பாக்கியம் வந்து நம்ம கோமதிக்கு கால் பண்றாங்க. "என்ன சம்மந்தி, அ மயில் ரெடி ஆயிட்டாளா? நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லவும், உடனே கோமதியோ, "ஐயோ சம்மந்தி, இந்த விஷயத்த எப்படி சம்மந்தி மறக்க முடியும்? எங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. அந்த வாரிச முதல்ல நாங்க இந்த லேப்டாப் ஏதோ சொல்லுவாங்களே, அதில பார்க்க போறோம். எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயத்த நான் எப்படி மறப்பேன்?" மயில்கிட்டயும் சொல்லிட்டேன். சரவணனுமே வரேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நான் வருவேன் அவ்வளோதான். மீனா, ராஜி அவங்களுக்கெல்லாம் காலேஜ் வேலை இருக்கு. அதனால அவங்க யாருமே வர முடியாது அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே பாக்கியம் இருந்துட்டு, "விடுங்க சம்மதி, அவங்க வரலன்னா இருந்துட்டு போகட்டும். நம்ம குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து வீட்ல சொல்லப் போறோம்." அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்க சம்மந்தி, நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரவா? இல்ல அ உங்க உங்க வீட்டுக்கே வரட்டுமா?" அப்படின்னு சொல்லவும், "இல்ல சம்மந்தி, உங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல் பக்கமே இருக்குல்ல, நீங்க போயிடுங்க. நான் மயில கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க மயில் இருந்துட்டு, அத்தை நான் ரெடி ஆயிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அப்பாயின்மெண்ட்டுமே கிடைச்சிருச்சு. இங்க நர்ஸ் கிட்ட போயிட்டு, "நாங்க முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டோம். டாக்டர் வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நர்ஸ் இருந்துட்டு, "கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க மயில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மயில் வந்து சரவணன் கிட்ட சொல்றாங்க, "மாமா அங்க பார்த்தீங்களா? குழந்தை ஃபோட்டோலாம் எம்புட்டு மாட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே மனசுக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு மாமா. நம்ம குழந்தைய முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கேனில். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மாமா." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுமே சொல்கிறாங்க. எங்கள் சரவணனுக்கு குழந்தனாவே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த குழந்தனால மட்டும்தான் எங்கள் நம்ம மயிலை மன்னிச்சு ஏற்றுக்குனாங்கன்னே சொல்லலாம். அந்த குழந்தைய பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வம் எல்லாருக்குமே. இப்போது டாக்டர் வந்து மயில கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே மயில், அதுக்கப்புறம் சரவணன், கோமதி இவங்க 3 பேருமே உள்ளே போகிறாங்க. டாக்டர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க நம்ம மயில். "டாக்டர், நான் கன்சீவாக இருக்கேன். ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்தோம். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கார்டு எதுவும் போடல. செக்கப்புமே இதுதான் டைமு." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா, எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்போம்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுறதுக்காக மயிலை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சதும் வெளியே வராங்க. இப்போது டாக்டர்கிட்ட கோமதி கேட்குறாங்க, "டாக்டர், குழந்தை நல்லா இருக்குல்ல? இப்போது எத்தனை வாரம் ஆகுது?" அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. எங்கள் டாக்டர் இருந்துட்டு, "ஐ எம் வெரி சாரிம்மா." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு படபடன்னு இருக்குது. "டாக்டர், எதுக்காக சாரி சொல்கிறீங்க?" அப்படின்னு கேட்கவும், இவங்க ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் பித பிதன்னு முழிக்கிறாங்க. அப்படியே முட்டை கண்ணை உருட்டி பார்க்குறாங்க. ஐயோ! என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர படபடப்பு, ஒரு மாதிரி அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. அப்படியே தலையை பிடிச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குன்னே சொல்லலாம். சரவணன் வந்து
அதாவது மயிலுக்கு ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொன்னதுனால வெளியே இருப்பாங்க. இப்போது மயிலும் கோமதி மட்டும்தான் உள்ள டாக்டர்கிட்ட இருக்காங்க. இப்போது மயில் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற விஷயம் கோமதிக்கும் மயிலுக்கும் தெரிய வந்துடுச்சு. உடனே மயில் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் நான் ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்தனே, அப்போது ரெட்டை கோடு காட்டினதே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, ஒரு கார்டு அந்த மாதிரி தான், நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் உறுதியாக என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். நீங்கள் ஏதாவது எக்ஸ்பிரி ஆன கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்த்துருப்பீங்க போல், அப்படி கூட காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லவும், இங்கே மயிலுக்கு இந்த வார்த்தையை வந்து ஏற்றுக்கவே முடியல. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்றதை ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக அழுகுறாங்க. அத்தை, உண்மையாகவே அத்தை, நான் ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்தப்போ ரெட்டைக்கோடு வந்தது. ரெட்டைக்கோடு வந்தாவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா தான் அர்த்தம். ஆனால் எப்படி எங்கே தப்பு நடந்ததுன்னு எனக்கு தெரியல அத்தை. அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம மயில். கோமதிக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. டாக்டர், மயில் இனிமேல் ப்ரெக்னென்ட் ஆவாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக தாய்மை குணம் கண்டிப்பாக மயிலுக்கு இருக்குது. அவங்க வருங்காலத்தில் ப்ரெக்னென்ட் ஆகுவாங்க. ஆனால் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அவங்க சும்மா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க, நீங்கள் கிளம்புங்க, நெக்ஸ்ட் பேஷண்ட்டை நாங்கள் பார்க்கணும், டைம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அவங்க 2 பேரையுமே வெளியே போக சொல்கிறாங்க. இப்போது மயில் முகத்துலேயும் சரி, கோமதி முகத்துலேயும் சரி, அவ்வளோ ஒரு முகம் வாடி போய் தான் இருக்குது. இப்போது சரவணன் ரொம்பவே ஆர்வமாக, மயில், டாக்டர் என்ன சொன்னாங்க, என்ன உள்ளே வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்கிறப்போ உள்ளே விடுறது போல இல்லை. சரி, குழந்தை நல்லா இருக்குல்ல, நம்ம குழந்தைய நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நிறைய கேள்வி கேட்குறாங்க. இங்கே மயில் வந்து எதுவுமே பதில் பேசவே இல்லை. பயங்கரமாக அழுகு தான் செய்கிறாங்க. கோமதியுமே இங்கே ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அம்மா, ஏம்மா மயில் அழுகுறா, குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா சரவணா, அது வந்து, அம்மா என்னன்னு சொல்லுமா, குழந்தை எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லுமா, என்னை இப்படி டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து ரொம்பவே படபடப்பாக கேட்கவும், இங்கே கோமதி இருந்துட்டு, அது வந்து சரவணா, மயில் சொல்லுமா, மயில் என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்து மயில் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சரவணனுக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. நெஞ்சு பிடிச்சிக்கிறாங்க. அம்மா, என்னம்மா சொல்கிறேன், மயில் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா, அப்போது மயில் சொன்னது ஏதோ ப்ரெக்னென்சி கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டினாலே அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம கோமதி இருந்துட்டு, தெரியலடா, அது பொய்யே என்னான்னு தெரியல. இப்போது டாக்டர் வந்து மயில் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்ல, இவ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணனால் இதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. மயில், என்னன்னு சொல்லு மயில், டாக்டர்ஸ் உண்மையாகவே இப்படி தான் சொன்னாங்களா, அப்போது நீ என்கிட்ட ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னியே, அது பொய்யா, சொல்லு மயில். ஏற்கனவே என்கிட்ட பொய்யை சொல்லி என்னை எவ்வளோ நோகடிக்கணுமோ அந்த அளவுக்கு மனசை நோகடிச்சாச்சு. இப்போது குழந்தை விஷயத்துலேயும் பொய் சொல்லியிருக்கேன் மயில். சத்தியமாக இதில் நீ பொய் சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சால் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது மயில். உன்னை 2வது டைம் உன்னை நம்பினேன், என்னை நம்ப வச்சு கழுத்தாக இருக்க மாட்டியே, சொல்லு மயில், நீ போய் சொன்னியா, உண்மையாகவே சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் மயில் அழுதுகிட்டே, மாமா, சத்தியமாக மாமா, உண்மையாகவே தான் சொன்னேன், அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் 2 கோடு காட்டுனது மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் சரவணன் வந்து இதை நம்புறதில்ல. ஏற்கனவே நீ படிப்பு விஷயத்தில் என்னை போய் சொல்லி ஏமாத்தினவ தானே, என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தவே ஏமாத்தினவ தானே, எனக்கு தெரியும், நீ போய் தான் சொல்லியிருக்க, என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், எங்கள் வீட்டுக்கு நீ வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்க. இந்த பொய்யை சொன்னால் மட்டும்தான் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டு வைப்பேன் அப்படின்றதுக்காக தானே நீ இப்படி ஒரு பொய்யை சொன்ன. குழந்தை விஷயத்தில் இப்படி ஏமாத்திட்டே, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எம்பிட்டு ஆசையாக இருந்தேன் தெரியுமா, என் ஆசையில் மண்ணை வரி போட்டுட்டேடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பயங்கரமாக மயிலை திட்டிக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு ஒன்றுமே புரியல. டேய் சரவணா, என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு முன்னாடி படிப்பு விஷயத்தில் மயில் என்னடா உங்ககிட்ட போய் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை நம்புங்க மாமா, நான் போய் சொல்லலை மாமா, ஐயோ உங்களுக்கு நான் எப்படி எடுத்து புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும்,
இங்க சரவணன் வந்து கோமதியை கட்டி அதாவது ஹக் பண்ணிக்கிட்டு, அம்மா என் வாழ்க்கை போச்சுமா, இனிமே என் வாழ்க்கை மாற போகிறது கிடையாது, என் வாழ்க்கை இனிமே நரகம் மாதிரி தாம்மா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் சரவணா, எதுக்காகடா இதுக்கே இவ்வளோ மனசொடைஞ்சு போகிற? ஏதோ அந்த கடவுள் நமக்கு சும்மா பொய்யா காட்டிட்டார் போல. கண்டிப்பாக மயில் ப்ரெக்னென்ட் ஆவாளாண்டா, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, நான் தெளிவாக தான் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, கண்டிப்பாக மயில் வந்து என் கூட வாழக்கூடாதுமா, அதை நான் இப்போ முடிவு எடுத்துட்டேன், நல்லா தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா என்னடா சரவணா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு, அதுக்காக மயில் என்னடா பண்ணுவா, அதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரோம், நம்ம குழந்தை வேணும்னோடனே நமக்கு கடவுள் எடுத்து கொடுத்துட மாட்டார், அவராக மனசு வச்சா அது மட்டும்தான் அந்த பாக்கியத்தை எல்லா பெண்ணுக்கும் அந்த தாய்மை அதாவது உணர்வை கொடுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, இல்லைம்மா மயிலை பற்றி உனக்கு தெரியாது, அவளை பற்றின உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தானே, நம்ம குடும்பத்தவே அவள் முட்டாளாக்கியிருக்காம்மா, அவள் மட்டும் இல்லை அவங்க குடும்பமாக சேர்ந்து முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் பாக்கியம் வந்து வராங்க. இப்போது பாக்கியம் வந்ததுமே இங்கே கோமதி இருந்துட்டு, என்னங்க சம்மந்தி இப்படி லேட்டாக வந்திருக்கீங்க, நாங்கள் எப்போவோ வந்துட்டோம், டாக்டரை பார்த்துட்டும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் சந்தோஷமாக, சம்மந்தி என்ன சொன்னாங்க, குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, ஐயோ நானும் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அங்கே ஒரு பிரச்சனை வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, ரொம்பவே கூட்டமாக இருந்தது, வழியே யாருமே விடலை, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சம்மந்தி அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஆமாம் சம்மந்தி, மயில் எதுக்காக அழுகுறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, பேசாதீங்க, எல்லாமே உங்களால் தான், நீங்களும் உங்கள் பொண்ணும் சேர்ந்து நாடகம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியத்துக்கு ஒன்றுமே புரியல. இப்போது கோமதி இருந்துட்டு, டே எதுக்குடா இவங்ககிட்ட இப்படி பேசுகிற, உங்கள் மாமியார் அவங்க பெரியவங்ககிட்ட இப்படி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும், அம்மா உனக்கு எதுவும் தெரியாதம்மா, எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும், டே சரவணா, முன்னலேருந்து இப்படி தான்டா குழப்பி குழப்பி பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே விளங்கலை, தெளிவாக எடுத்து சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சரவணன் மயில் பற்றின உண்மை எல்லாத்தையுமே இங்கே கோமதி கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா சரவணா சொல்கிற, மயில் உண்மையாகவே படிக்கவே இல்லையா, அப்போது நம்ம குடும்பத்தவே அவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, நம்ம குடும்பத்தை நல்லா முட்டாளாக்கிட்டாங்க, மயில் படிக்காமல் இருந்திருந்தா கூட நான் உண்மையை சொல்லியிருந்தேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பேன், ஆனால் நம்மளை பொய் சொல்லி எவ்வளோ நாள் ஏமாற்றிட்டாங்க, அரசி கல்யாணத்துக்கு முன்னாடி தான்மா எனக்கு இவ படிக்கவே இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சுது, ஏதோ பெருசாக படிச்சுட்டேன், பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு போனால, பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஒன்றும் போகலை, இவ ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காம்மா, ஒரு நாள் என் ஃப்ரெண்டும் நானும் சாப்பிட்றதுக்காக அந்த ஹோட்டல் போனோம், அப்போது என்கிட்ட வந்து என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா, அப்புறம் தான் அவன் பார்த்தேன், என்னை பார்த்ததுமே அவளுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக தான் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன், என் ஃப்ரெண்டு என்னை எப்படியெல்லாம் அசிங்கமாக பேசுகிறான்னு தெரியுமாம்மா, ஒரு பொண்டாட்டி எங்கே வேலை செய்கிறான்னு கூட உனக்கு தெரியல, ஏதோ பெரிய ஆஃபீஸு அது இதுன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ஆஃபீஸு இந்த ஹோட்டல் தானாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ அவமானப்படுத்தி பேசுகிறாம்மா, எல்லோரும் முன்னாடி அன்றைக்கி அவமானப்பட்டு நான் வந்தேன், அதுக்கப்புறம் தான் சரி இவ படித்த ஏதோ சர்டிஃபிகேட் எல்லாம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வர வச்சு இவளுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவ படித்த காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன், ஏதோ ஒரு காலேஜே தான் சொன்னா, அதுக்கப்புறம் அந்த காலேஜ் நான் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிய வந்தது, உள்ளவே வரமாட்டேன்னு சொல்லிட்டா, ஏன் மயில ஏன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இந்த காலேஜில் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான், சரி வேறு எந்த காலேஜாவது படிச்சிருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த காலேஜையும் மாற்றி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், நான் படிக்கவே இல்லை, 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்ற உண்மையை அப்போ தான்மா என்கிட்ட இவ சொன்னான், அதை கேட்டதுமே எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, இவ அப்பாக்கிட்டேயும் நம்மக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லி நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கியிருக்கா, டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் என்ன பாடுபடுத்தினாலோ இவளுக்கே ஒன்றும் தெரியாது, போய் டீச்சருக்கு வேலைக்கு போயிருக்கா, நம்ம குடும்பத்துக்கே அவமானம், இது யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா, அதாவது 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான்ற உண்மையை சொல்லிட்டா, அதில் போய் என்ன இருக்குது, அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக இவ எத்தனை என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா தெரியுமாம்மா,
இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு நான் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டேன். அதனால தான் இவ கூட நம்ம வாழ்க்கை போகவே கூடாது. இனிமேல் இவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவளை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டிலே விட்டுட்டு வரத்துக்கு போனேன். இதோ நிற்கிறாங்களே அவங்க அம்மா, அவங்கக்கிட்டே கேளுங்க. எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக போட்ட நாடகம் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க. கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம்மா. அதுக்கப்புறம் மயில் வந்து என் காலில் கூட விழுந்தா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் சுச்சுவேஷன் போய் சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொன்னான். ஆனால் என் மனசு ஏற்றுக்கலம்மா. அவள் கூட வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு உங்ககிட்ட கூட நான் சொன்னேனே, நீங்கள் கூட கேட்டீங்க மயிலை எங்கடா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொன்னேன். அப்போது அரசியோட கல்யாண வேலை விஷயமா என்னென்னவோ பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட யார்கிட்டையுமே உண்மையை சொல்ல முடியலம்மா. அவளை விட்டுட்டு வந்துட்டேன். இந்த நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி நுழையிறது, என் கூட எப்படி ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுன்றதுக்காக இவங்க குடும்பமாக சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதில் நம்ம நல்லா சிக்கிட்டோம்மா. குழந்தைய காரணமாக காட்டி இவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் மொத்த கதையுமே விரிவாக நம்ம கோமதிக்கிட்ட சொல்லிடுறாங்க. கோமதிக்கு மூச்சே வரல, அந்த அளவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சம்மந்தி, என்ன இதெல்லாம்? சரவணன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீங்கள் பொய் சொல்லி தான் எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி தான் மயிலை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? இங்கே பாருங்கள், எங்ககிட்ட எம்புட்டு நகை இருக்குது, எம்புட்டு சொத்து இருக்குது, எவ்வளோ பெரிய வீடு இருக்குதுன்னு சொல்லி உண்மையை சொல்லி தானே உங்ககிட்ட கல்யாணம் நாங்கள் பொண்ணு கேட்டு வந்தோம். நீங்கள் மட்டும் எதுக்காக எங்ககிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்தை நம்ம கோமதி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, அட போதும் நிறுத்துமா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 1000 பொய்யை சொல்லி கூட கல்யாணம் நடத்தலான்னு சொல்லுவாங்க. நான் என்ன ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன், இதுக்கே இவ்வளோ அழட்டிக்கிறீங்க? என் பொண்ணு உங்கள் கூட தான், அதாவது உங்கள் வீட்டில் தான் வாழணும், அம்புட்டு தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பாக்கியம் ஒரு மாதிரி திமுறாக பேசுகிறாங்க. பார்த்தீங்களாம்மா எம்புட்டு திமுறாக பேசுகிறாங்கன்னு? இங்கே பாருங்கம்மா, இந்த மயில் கூட இனிமேல் நான் வாழவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பயங்கர கோவமாக சரவணன் வந்து கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம கோமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மயிலை விட்டுட்டு வர்றதா இல்லை கூட்டிகிட்டு வர்றதானும் தெரியல. சரி எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயிலை வந்து அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் பாக்கியத்துக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம சரவணன் ரொம்பவே கோவமாக கடைக்கு போகிறாங்க. இப்போது பாண்டியன் பார்த்துட்டு, டே சரவணா, என்னடா ஹாஸ்பிட்டல் போனீங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம சரவணன் எதுவுமே சொல்கிறது கிடையாது. என்னடா சைலண்ட்டாகவே இருக்க, நான் இம்புட்டு நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நீங்கள் அம்மாக்கிட்டே கேட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேலையை பாருங்கள், சாயந்தரமாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே கடையில் உள்ள வேலை எல்லாமே முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ மீனா, ராஜி எல்லாருமே காலேஜ் வேலையிலேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம கோமதி பயங்கரமாக யோசனையில் இருக்காங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மீனா வந்ததுமே, அத்தை என்ன அத்தை நீங்கள் இப்படி கணத்து மேலே கையை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, பக்கத்தில் மயில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, என்னதான் ஆச்சு அக்கா, என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் பாண்டியனுமே வராங்க. இப்போது நம்ம பாண்டியன் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் கோமதி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லவும் வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போது மீனாவும் ராஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு ராஜியோட காதில் போயிட்டு, ராஜி மயிலக்காவை பார்த்தியா, எம்பிட்டு பொய்ய மறைச்சிருக்காக, அவங்க நகை போட்டுட்டு வந்ததுல பாதி கவரிங்கன்னு மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது அவங்க காலேஜே படிக்கலையாம், பொய் சொல்லி நம்ம சரவணன் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்காங்களாம். இம்புட்டு 2 பொய் மறைச்சிருக்காங்க. ஒன்று அவங்களுக்கு தெரியும், இன்னொன்று நமக்கு தெரியும். இன்னும் எத்தனை பொய் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போது மயில் இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. ஐயோ, இப்போது இன்னொரு விஷயமும் ராஜிக்கும் மயிலுக்கும் இது மீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. இப்போது பாண்டியன் இருந்துட்டு, மயிலு இங்கே பாருமா, நீங்களும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து இம்புட்டு பெரிய துரோகத்தை எங்களுக்கு பண்ணிட்டீங்க. உடனே உன் அம்மாவும் உன் அப்பாவையும் இந்த வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு வர வைக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போது
பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, எம்புட்டு பெரிய பொய்ய சொல்லி நீங்க அ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லவும், பாக்கியம் வந்து ரொம்பவே திமிரா பேசுறாங்க. "இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. இனிமே மயில் வந்து சரவணன் மாப்பிள கூட தான் வாழணும். எங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா மயில நாங்க உள்ள சேர்த்திக்க மாட்டோம். இ அவ கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி தான் எங்க பொண்ணு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் வரத நீங்க தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. உடனே இங்க கோமதி இருந்துட்டு பாக்கியத்த பயங்கரமா புடிச்சு திட்டுறாங்க. "நீங்கலாம் ஒரு அம்மாவா? பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அ அதாவது அம்மா தான் கடைசி வரைக்கும் ஆதரிக்கணும். ஆனா, பெத்த புள்ள எப்படி வேணாலும் போகட்டும். கல்யாணம் கட்டி குடுத்ததோட எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு. இனிமே பிரச்சனைன்னு எதுக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்படி போறீங்களே! எல்லா தப்பும் உங்க மேல தான இருக்கு. பாவம் அந்த மயிலு. அவ என்ன பண்ணுவா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பா கோமதி வந்து பேசுவோம். பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, எ எனக்கு உதவாக்கற புருஷன். என்ன பண்றது? என் தலையெழுத்து அப்படி. இதுக்கப்புறமெல்லாம் மயில எங்க வீட்லலாம் வச்சு குப்பை கொட்ட முடியாது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவளையும் நான் கரை சேர்த்தணும்" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க நம்ம கோமதி இருந்துட்டு, "அப்போ நீங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா? அப்போ அதையும் போய் சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்க பணக்கார வீட்டு ஆளுங்க கிடையாது. பணக்காரங்க மாதிரி ஓவரா எங்ககிட்ட சீன் போட்டிங்களே! இங்க பாருங்க, நீங்க பணக்காரரு இல்ல கோடீஸ்வரரு அதெல்லாம் நானு யோசிச்சு கூட பார்க்கல. நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதவே சொல்லியிருக்கணும்ல. நீங்க உண்மைய பேசியிருக்கணும்ல. வாய திறந்தது எல்லாமே அப்போ பொய் தான்" அப்படிங்கிற மாதிரி கோமதி கேட்கவும், இங்க பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. இனிமே எனக்கும் அந்த மயிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு" சொல்லிட்டு இங்க பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரரும் கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ மயில் வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு பயங்கர கோவம். "அம்மா, அந்த மயிலை வீட்டை விட்டு வெளியே துரத்துமா" அப்படின்னு சொல்லவும், "டேய் சரவணா, கொஞ்ச நேரம் அமைதியே இருடா. அவங்க அப்பா அம்மா தான் அவளை கைவிட்டுட்டாங்க. நம்மளும் அதுக்காக அவளை அப்படியே துரத்த முடியுமா? அவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மயில் மேலே அக்கறையே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து இறக்கப்படுறாங்க. இன்னொரு சைடு பாக்கியம் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, "பாவம் மயில், நான் பேசின பேச்சுக்கு ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருப்பா" அப்படின்னு சொல்லவும், "ஏன் பாக்கியம், எதுக்காக அப்படிலாம் பேசினேன்? இப்போது நம்ம பொண்ணை எல்லாரும் கேவலமாக நினைக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லவும், "ஆமாம், இப்போ மட்டும் என்ன வாழுது? இப்படி பேசினாதான் போகிறதுக்கு இடம் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு மயிலை அதே வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. "அதனால தான் நான் இப்படி பேசிட்டு வந்தேன். எனக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி மயிலை பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு. வேறு வழியே இல்லையா? நம்ம வீட்டுக்கு மயில் வந்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் சுடரோட வாழ்க்கையுமே பாதிக்கும். அதனால தான் இப்படி நான் பேசிட்டு வந்தேன். நான் பேசுனதில் எந்த தப்பும் இல்ல. உன்ன மாரி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு வேற என்னையா என்ன பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. இன்னொரு சைடு சரவணன் பயங்கர கோவமா இருக்காங்க. ரொம்பவே கோவமா போயிட்டு ரூம டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ மயில் வந்து கோமதி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. என்னுடைய சூழ்நிலை அப்படி. நான் 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சு நிறைய பேர் என்னை கல்யாணம் பண்ணிக்காமே போயிட்டாங்க. இப்படி கல்யாணம் தள்ளி போட்டுக்கிட்டே போகுதே அப்படின்றதுக்காக தான் என் அம்மாவும் என் அப்பாவும் பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் எனக்கு என் மேலே என்ன தப்பு அத்தை இருக்குது?" அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம கோமதிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. "சரிம்மா, எல்லாத்தையும் பார்த்துப்போம். நீ ரூமுக்கு போ" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாண்டியனும் நம்ம கோமதியும் உட்காந்து பேசுகிறாங்க. "என்னங்க இது? நான் எதிர்பார்க்காததெல்லாம் என்னென்னமோ நடக்குது. மயில் விஷயத்துல இப்படி இம்புட்டு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த பொய்யை விட அவங்க அப்பா அம்மாவும் பேசிட்டு போனாங்க பாரு, அதுதான் என்னால் ஜீரணிக்கவே முடியல. பெத்த பொண்ணு இப்படி தவிக்க விட்டுட்டு போகிறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அவங்க வருத்தப்பட்டாங்களா? ஐயோ கடவுளே, இந்த மாதிரி அப்பா அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க" அப்படின்னு சொல்லவும், உடனே எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, "சரி கோமதி, இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயிலுமே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. எங்கள் மீனாவும் ராஜியும் போயிட்டு, "அக்கா அழுவாதீங்க அக்கா, எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். என்ன பண்ணுறது, உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படி, நீங்கள் எதையும் நினச்சி பார்க்காதீங்க" அப்படின்னு சொல்லவும், உடனே மயில் வந்து அழுகுறாங்க. "மீனா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் அம்மாவும் என் அப்பாவும் இஷ்டத்துக்கு பொய்ய சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் தண்ணியில் தவிக்கிற மாதிரி தான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு, "அக்கா, எல்லாமே சரியாயிடும்க்கா. உங்கள் அம்மா தான் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்காக அத்தை உங்களை நடுத்தெருவில் விட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே மயில் சொல்கிறாங்க, "மீனா,
சரவணன் மாமா இனிமேல் என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க, என்னை மன்னிக்கவும் மாட்டாங்க. என் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்க போகுதோ, என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொல்லி தான் நான் நினச்சேன். சாமி சத்தியமாக நான் கிட்டில் செக் பண்ணி பார்க்குறப்போ ரெட்டைக்கோடு காட்டினது. ஆனால் எப்படி அது தப்பாச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. நான் அந்த விஷயத்தில் மட்டும் பொய் சொல்லலை மீனா அப்படின்னு சொல்லவும், அக்கா நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க அக்கா, அதான் நடந்தது நடந்துருச்சு. இனிமே நீங்கள் வருத்தப்படாதீங்க. மாமாவோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கக்கா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சரவணன் மாமா மனசுமே மாறிடும். உங்கள் வாழ்க்கையும் ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சரவணன் பயங்கர கோவமாக இருக்காங்க. மயிலை பார்த்தாவே சுத்தமாக ஆகவே ஆகிறதில்ல அவங்களுக்கு. மறுநாள் காலையில் நம்ம சரவணன் வந்து கடைக்கு கிளம்புவோம். மயில் வந்து காஃபி போட்டு கொண்டு வரவும் கொடுக்குறாங்க. மயில் கிட்ட பயங்கர கோவமாக நடந்துக்கிறாங்க. இங்கே பார், என் முகத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட போகிறேன். உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. சி, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் என்கிட்ட பேசி ஏதாவது வாங்கி கட்டிக்காத, என் முன்னாடியே வந்து நிற்காத, சரியா? ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கர கோவமாக பேசிட்டு கடைக்கு போயிடுறாங்க. இப்போது மயிலுக்கு பயங்கர அழுக. கடவுளே, ஏன் தலையெழுத்தை மட்டும் ஏன் இப்படி எழுதுன? எனக்கு வாய்ச்ச அப்பா அம்மாவும் அப்படி. இப்போது புகுந்த வீட்லையாவது நான் சந்தோஷமாக என்னை இருக்க விடுறியா? அதுவும் இல்லை. என் மாமா கூட மட்டும் என்னை சேர்த்து வச்சிரு, எனக்கு அதுவே போதும். உங்ககிட்ட பணம் காசு நகைன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என் மாமா கடைசி வரைக்கும் என் கூட ஒன்றா சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.